வந்தீங்க? சரி வாங்க. ஊருக்கே விடிஞ்சாலும் இந்த கிழவனுக்கு மட்டும் விடியவே விடியாது. தூக்கமா கேக்குது. இது வரேன் வரேன். பாட்டிமா, இப்ப தாத்தா எந்திரிச்சு என்ன செய்ய போறாரு? வீட்டுக்கு விடு. கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் விடுன்னு சொல்றல. அது இல்லடி, இந்த கிழவனை இப்படியே விட்டா 3 ராத்திரி 3 பகல் சோறு தண்ணி திங்காம நல்லா தூங்குவாரு. தூங்கட்டு பாட்டிமா. அங்கே விழுந்ததுக்கு அப்புறம் படுத்திருந்தா தர்கவண்டி. இது பாரியா, எந்திரியா எந்திரிக்கல. இந்த மனுஷன் எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு எங்க போனாரு? என்ன யாரு பார்த்தா தெரியல? சோழ தட்டை பானை. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பொழுது விழுந்தது பல்ல விளக்காம ஊரை சுத்தி எந்த ராசாங்க வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கையா? அட கூறு கெட்டவள, ஆம்பளை சுத்தாம கெட்டான், பொம்பளை சுத்தி கெட்டான்னு சொல்லுவாங்கடி. அதனாலதான் தென்னந்தோப்புக்கு போய் 3 லிட்டர் ஏத்திட்டு வந்திருக்காரு. எதுக்கு அவனை அடிக்கிற? கள்ளு குடிச்ச ஒன்னதான் அடிக்கணுயா? பாட்டி, நீ தாத்தா கிட்ட சாராயம் பிராந்தி தான் குடிக்காதேன்னு சொன்ன, கல்லு குடிக்காதேன்னு சொல்லல. அதனாலதான் எப்படி நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. கல்ல உடச்சுக்கிறதுக்கு தங்க சுத்தியா இருந்தா என்ன, இரும்பு சுத்தியா இருந்தா என்ன? இது விட்டு குடி இல்லையா? உடம்புக்கு குடும்பத்துக்கு இது கேடு இல்லையா? கிழவே, கல்லு தர லொல்லு எந்த ஜில்லும் தராதுன்னு வாங்கடி. கல்லு குடிச்சா வவுறு ஜில்லுன்னு இருக்கும். அதனாலதான் நான் எந்திரிச்சது ஒரு குங்குடு போட்டு அது மகத்துல முழிக்கிறேன். அது சரி பெருசு. இதை என்ன செய்ய சொல்றேன்? எதனா கிழவா, இத கொஞ்ச நாளைக்கு நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லி இருந்து கூட வாங்கிட்டு வரியா? உன் கையால வச்ச மீன் குழம்பு சாப்பிடாம நான் எப்படி இருக்கிறது? கருவாயா, அந்த மீனை கொடுத்து போட்டுல போடுறேன். எங்கடா அடிச்சு கிளம்புற? போடுங்கிறல்ல. அவன் போட்டானா தெரிஞ்சது. போட்டுட்டு வாடா. அடிச்சு மண்டே போட்டுருவான். மீனை தூக்கி போட்டா தாத்தாவுக்கு ஆவான், தூக்கி போடலன்னா பாட்டிக்கு ஆவான். 2 பேருக்கு மத்தியில மீனை கையில வச்சுட்டு நான் என்ன செய்யறது? எந்த மீனை போட்டு குழம்பு வச்சாலும் தெரியல, சாப்பிட்டதுல இருந்து வயிறு ஒரே கடவுடாங்குது. காலியா இருந்ததுன்னு படத்துக்கு தப்பாங்க. நான் போய் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். தாத்தா கிட்ட சொல்லியா? அவர்கிட்ட அவனை விடுறா விடுறா. அவனை எதுக்குடா எங்க கருவாய் நான் போட்டு அடிக்கிறேன்? அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, இவனை வெட்டணும். அப்படி அவங்க என்ன செஞ்சா போகுது? என்ன செஞ்சா நான் என் பொண்டாட்டி பக்கத்துல வச்சு அதை சொல்றதுக்கு எனக்கு நாட்டு பூசுங்க. ஓ அதான் பாவம், அப்படி அவன் வேணும்னு செய்யலப்பா. பின்ன அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குயா. எந்திரிச்சு அவன் நடக்கிற நேரத்துல யார் படுக்க கண்ணுல பட்டாலும் அதுல போய் படுத்துருவான். அந்த வியாதி இருக்கிறப்ப நாய சங்கிலியால கட்டுற மாதிரி கட்டுறதை விட்டுட்டு ஊர்மையை விடுறீங்களா? சரி, இனி நான் அவனை சங்கிலியாலே கட்டி வச்சிருந்தேன். போங்க போங்க, இனிமே என் பொண்டாட்டி பக்கத்துல படுக்க விட மாட்டேன். பயல என் மானத்தை வாங்கிட்டேடா. என்ன ஷோக்கு பண்றான்? என்னப்பா மாட்டீனியா?
நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக இப்படி என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது என்ன பண்ண சொல்றேன் பணத்தையும் கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்க வீட்டு நாய் மாதிரி சுத்தி வரணுங்க நாய 3 மாசத்துக்கு முன்னால வாங்கின 3000 ரூபாய்க்கு வட்டியே 9000 ரூபாய் ஆச்சு அசல் எனக்கு வேணாயா பைசா நீ கொடுக்கலன்னா உனக்கு ஒண்ணு ஐயா அப்பா ஐயா கடிச்சு கொதறாதீங்கயா என் பொண்ணுக்கு கல்யாணம் உடனே தந்துடுறேன் உன் பொண்ணு கல்யாணம் பண்ண நீ தானே வரதட்சணை கொடுக்கணும் அந்த வரதட்சணையை கூட நம்மளே கொடுக்க சொல்லுவாயா சொல்றத நம்புக்கப்பா என் தங்கச்சி மகன் அமெரிக்காவில் படிச்சிட்டு இருக்கிறா அவன் இந்தியாவுக்கு வந்தது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா அவன் கோட்டீஸ்வர பிரபு என்னப்பா இது பிலிம் காட்டலான்னு பாக்குறேன்னு விட்டு ஆட்டுக்கிறாங்க இங்க பாரு அஜிர என் பொண்ணு கல்யாணத்துக்கு மூத்த குடுத்துட்டு தானே சாட்சாத் நானே தான் அப்ப கண்ணெழுத்து பண்ணி எங்க பணம் எங்களுக்கு வரும் சீக்கிராத சாய் உங்ககிட்ட பணம் இருக்கே தவிர புத்தி இல்லையா இது ஆடி மாசமா அதுக்கு அடுத்தது போடி மாசமா அதுக்கப்புறம் கோடி மாசமா இங்க பாருங்க இந்த ஆடி கோடி போடி எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் ஊர்ல எந்த கல்யாணம் மக்கள் நடக்கும் மாப்பிளைய ரிசீவ் பண்ணலான்னு நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனேன் இந்த ட்ரெஸ்ல போல என்ன பிச்சைக்காரன் நினைச்சு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாரு அப்ப எங்க பணம் நாம கட்டி ஆளுக்கு 500 ரூபாய் கொடுங்க புது ட்ரெஸ் வாங்கிட்டோம் 500 ரூபாய்க்கு கோவம் தான் வரும் கோட்டு வராதியா அப்படின்னா ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க 1000 ரூபாயா இந்த அப்படி செட்டு 1000 ரூபாய் கடை வட்டி தரையா வட்டி தர மறக்க மாட்டியா இந்தாயா புடிச்சுக்கோ சீக்கிரம் போய் கண்ணாழ்த்து பண்ணி 3 பேருக்கு பணம் வந்து சார் சீக்கிரம் பணத்தை கூடியா சாப்பாட்டுக்கு வந்துருக்கோம் சாப்பாட்டுக்கு ஆபத்து சமயத்துல ஆதரவு தந்தேன் இல்லையா அட்லீஸ்ட் என் பாக்கியாவது தந்து விட்டேன்னா நீ வாழ்நாள் போல எனக்கு ஆதரவு தந்துட்டே இந்த ரூபாய் வச்சுட்டு பையன் நிறைய டிஃபன் சாப்பிட்டு ஃபில்டர் காபி குடி கருவாயா நீயாடா நான் ஏதோ எருமாடு வந்து மேல விழுந்துருச்சுன்னு பயந்துட்டா அருமையான தூக்கத்தை எடுத்து போட்டிய ஒண்ணு தூக்கத்திலே போட்டு புதைக்க தினம் யாரோ ஒருத்தர் படுக்கையில படுத்து அவங்க கிட்ட வம்பு வளர்த்து என் மானத்தை வாங்கினது பத்தாதுன்னு இன்னைக்கு என் படுக்கையிலே படுத்துட்டியடா ஏய் இனி பிரயோஜனம் இல்லடா உனக்கு வீடோ லாயக்கு இல்ல ஊரோ லாயக்கு இல்ல பின்ன ஊருக்கு வெளியே புளியந்தோப்புல கோயில் இருக்கு பாரு அங்க போய் படு சரி அடிச்சா 10 லட்சம் பேரும் என்னடா இது கலாட்டா வீரபாண்டியா அன்னைக்கு என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்தான்னு கருவாயின அவமானப்படுத்தி நான் அடிச்சேன் இன்னைக்கு அந்த வியாதியால தான் இவன் அம்மன் நகைகளை காப்பாத்தி வீரனா இருக்கான் எல்லாம் தெரிஞ்சு என்னோட அருள்தான் அவ எல்லாரையும் நிச்சயம் காப்பாத்துவான் எவ்வளவு அழகா போட்டுருக்கு பாத்தியா ஆமாண்டா ஆமா அவங்க ஏன் எல்லாரும் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க வாங்க ஒரு வாரத்துல உன் மாமா அமெரிக்கா இருந்து வந்ததும் தாலி கட்டிக்குவ பால் கிளாஸோட ரூமுக்கு போய் கதவு சாத்திக்குவ சாப்பிட்டுக்கு வந்தா சாத்திக்குவேன் இவ்வளவு நாள் எங்க கூட சுத்திட்டு உன் மாமா வந்து எங்க வீட்டு போயிடுவியா இன்னைக்கு என்ன செய்யறீங்க எங்களுக்கும் உன் மாமா கையால உன் கூடவே தாலி கட்ட வச்சு அழகா பால் கிளாஸோட எங்களையும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போலாம்ல பொண்ணுகளே இல்லடி ஏதோ சாப்பிடுற சொத்துல பங்கு கேட்டா தரலாமே தவிர புருஷனை பங்கு கேட்டா யாரே தருவாங்க பரவாயில்லக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்க கன்னி பொண்ணுங்க ஏதோ ஆசைப்படுறாங்க நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு பொல்லாத கிரண்ய மகாராஜாவோட குடலை உருவி போட்ட மாதிரி நானும் உன் குடல் அப்படியே உருவி போட்டுவேன் ஜாக்கிரதை
இந்தாங்கடி எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் மாமா பிறந்தது எனக்கு அது மட்டும்தான். இங்க பாருங்க, என் கை மேல இந்த பச்சை மட்டும் இல்ல, என் இதயத்தோட கதவை திறந்து பார்த்தாலும் உள்ள என் மாமன் தான் இருப்பார். என்னப்பா ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? எங்க அம்மா பொங்கலுக்கு பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு உங்க அம்மா ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கா. பாட்டி அந்த மாதிரி பாடலன்னா தாத்தா தென்னை மரத்துல ஊஞ்சலை கட்டிக்கிட்டு கண்ணுப்பானையில ஒரு ஓட்டையை போட்டு உட்காந்துக்கிட்டு வாயா பாடல. அதெல்லாம் இப்ப எதுக்குடா மாப்பிள்ள? பொங்கலுக்கு 10 நாள் முன்னாடியே 2 பேரும் வந்து. சரிங்க மாமா, கண்டிப்பா வர்றோம். அம்மா இது இருக்குமா நெல்லு வித்த பணம், மஞ்சள் என்ன புடுங்கல, கடலை என்ன எடுக்கல, வரவு செலவு கணக்கெல்லாம் இதுல இருக்குமா. யாருப்பா இதெல்லாம் கேட்டாங்க? கேட்டாலும் கேட்காம போனாலும் கணக்க சரியா சொல்ல வேண்டியது என் கடமையாச்சுமா. உட்காருங்க, காசு கொண்டு வர. என் தலையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? என் மூஞ்சில கொண்டு உள்ள கொண்டு போய் குடுறா. உள்ள வைங்க. உட்காருங்க மாமா. என்ன விஷயம் மாமா? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இந்த கருவாயனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. தினம் தேவையில்லாத சண்டையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரும். அதனால அவனை இங்கேயே ஏதாவது எடுபடி வேலைக்கு வச்சுக்கிட்டு நல்ல டாக்டர் கிட்ட காட்டினீங்கன்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீ இன்னும் ஒரு வாரம் இங்க எடுத்துட்டு போக கூடாது. என்னது? இது ஒரு வாரம் இங்க இருந்தாலும்னா அங்க மாதர் சங்கத்துல உள்ளவங்க இவங்க பிரசிடன்ட் போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு அந்த சீட்ல வேற ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க. அதோட இவ தொலையும் விட்டு நினைச்சுவாங்க மாமா. ஏண்டி கிழவி, மாப்பிள்ளையும் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்த. இப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து திரும்ப ஊருக்கும் புறப்பட்டுட்டாங்க. என்ன ஏண்டி பேசாம நிக்கிற? இங்க பாரு, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, நாம தான் ஒரு படி இறங்கி போகணும். என்ன விஷயமாமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, இவனை பத்தின விஷயம் தான். இவ அம்மா அப்பா இவளை எங்க கையில ஒப்படைச்சிட்டு மேல போய் சேர்ந்துட்டாங்க. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம்ல, அதான் நாங்க இருக்கோம். அதான் வீடு போங்குது, காடு வாங்குதுங்கிற நிலைமையில நாங்க இருக்கோம். அதனாலதான் சங்கர் படிப்பு முடிஞ்சு இந்தியா வந்ததும் 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சுட்டா. அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரமா? படிப்பு முடிச்சு முதல்ல இந்தியாவுக்கு வரட்டும். காலம் வந்துட போதும். அம்மா கொண்டு அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணிக்க. சீக்கிரமே கல்யாணம் காப்பிரஸ்து. அத்தை நாங்க போயிட்டு வரோம். மாமா நான் ஊருக்கு போயிட்டு வரேன். வாங்க. என்ன படத்துல எதுக்குடா ஏறேன்னு கேட்டா பால்ல வெள்ளை கடை எடுத்துன்னு சொன்னானா. அவதான் ஒருத்தன். அப்படி இருக்கு அந்த கல்யாணம் கைவி சொல்ற கதை. 20 சாக்குல கூப்பிட்டு 10 பேசி எடுத்து கொடுத்து அமெரிக்காவில படிச்சுக்கிட்டு இருக்கிற மகனை வளர்த்துக்கலான்னு பாக்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. என்ன விஜயாது, சின்ன வயசுல இருந்து சேர்ந்து ஒன்னா வளர்ந்தாங்க, மனசு ஒன்னா ஆயிடுச்சு. இப்ப போய் அவங்க பிரிக்கிறது சரியில்லை. இங்க பாருங்க, சென்டிமெண்ட்ஸ்ல மாட்டிக்கிற வயசுலங்க என்னது? மேல்நாட்டுல படிச்ச ஆஸ்தி அந்தஸ்து உள்ள பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும். வெறும் ஆஸ்தி அந்தஸ்து அலையாதிரி, இங்க நல்ல மனசும் இருக்கணும். அப்படின்னா எனக்கு நல்ல மனசு இல்லைங்கிறீங்களா? உன்னை பத்தவங்க தான் கேட்கணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த சம்பந்தத்துக்கு நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். பாட்டி பாரு கருவாருங்க, நான் உனக்கு பாட்டு மாதிரி தெரியறேனா? அம்மா பாய் மூடி, நான் உனக்கு அம்மா மாதிரியா தெரியுறேன்? பாட்டின்னா பாயிர, அம்மா அதட்டுற, பின்ன உன்னை எப்படி கூப்பிடுறதா? ஒரு வேலை செய், மகளேன்னு கூப்பிட்டா நல்லா இருக்காது. தங்கச்சிம்மா அப்படின்னு கூப்பிடு. தங்கச்சிம்மா. இப்ப நீ என்ன சொன்னது ஒத்துக்குவா? தங்கச்சிம்மா. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலயே கை மேல பச்சை குத்திக்கிட்டாங்க. எப்பவும் 2 பேரும் டெலிபோன்ல பேசிக்குவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு உசுறு. அப்படி பார்த்தவங்களே பிரிக்க கூடாது தங்கச்சிம்மா. இது கரெக்ட். ஏண்டா என்ன கேட்டுதான் பச்சை குத்திட்டாங்களா? என்ன கேட்டுதான் டெலிபோன்ல பேசுறாங்களா? என்ன கேட்டுதான் லவ் பண்ணாங்க? புரியாம தப்பு பண்ணிட்டாங்க தங்கச்சிம்மா. இனி எப்பவும் லவ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இந்த ஒரு தடவை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தங்கச்சிம்மா. இது ரொம்ப கரெக்ட். பாய் மூடுங்க, கடைசி தடவையா இப்ப சொல்றேன். யாராவது மறுபடியும் கல்யாண பேச்சு எடுத்தீங்க, நான் உங்களை தொலைச்சிடுவேன். இது சுத்தமா கரெக்ட் இல்ல தங்கச்சி. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொன்னாங்க பெரியவங்க. நம்ம சங்கரோட ஜாதகத்தை காமிக்கலான்னு நாடி சாஸ்திரத்தை மகா மேதையான ஒரு பெரிய சுவாமிஜியை சந்திச்சேன். அவர் சங்கரோட ஜாதகத்தை பார்த்து அற்புதமா இருக்குன்னாரு. அவர்கிட்டயே கௌரியோட ஜாதகத்தை காமிச்சேன். வெரி பேடுன்னாரு. 2 ஜாதகமும் சேரவே இல்லையா? உனக்கு டவுட்டா இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டா மச்சா? சுவாமிஜி சுவாமிஜி அம்மா சுவாமின்னு இமயமலை அடிவாரத்துல இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 300 நாள் வெறும் புல்ல சாப்பிட்டு அசை போட்டுட்டு இருப்பாரு. பண்டிகை நாட்கள்ல பூவு இலை தழெல்லாம் செய்வாரு. என்னது சாணி போடுறதுக்கு மாதிரி எருமை கட்டுற மாதிரி கட்டுறாரு. ஒரு தோட்டத்துல சாணி போற அந்த மாதிரி இல்லடா. அம்மா சம்பவி சங்கரி சிவனோட பொண்டாட்டிடான் பொம்மா. எழுந்துக்க சொல்லிச்சு. எழுந்துக்க நான் பெத்த மகளே சுவாமிஜிக்கு ஆரத்தி கொண்டாமா? ஆரத்தி
நீங்க அருள்வாக்கு எடுத்து அவுத்து விடுங்க சுவாமிஜி. அம்மா வாக்கு சொல்ல போறேன், முப்பாத்தம்மா வாக்கு சொல்ல போறேன். நம்ம சங்கர் பெரிய அதிர்ஷ்டக்காரன். அவன் கட்டிக்க போற அந்த நாயகி ரத்த சம்பந்தம் உள்ளவளா இருக்கணும், ஒரே வாரிசாக இருக்கணும், தாய்மாமன் பொண்ணாக இருக்கணும், பூஷணிக்கா மாதிரி அவ சைஸ் இருக்கணும். ஆமாம், யார் இந்த பெண் குட்டி? என் கண்ணுக்குட்டி தான் சுவாமி. உனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது. நான் நினைத்த அதே கோமாதா தான் இந்த குலமாதா. அத்தைக்கு மாமாக்கு நமஸ்காரம் பிடிக்குமா? சீக்கிரம் பொன்னாக்கு பருத்தி கொட்ட ரசம். அப்படியே சுவாமிஜியை நமஸ்காரம் பண்ணிக்கமா? சீக்கிரமே உனக்கு கல்யாண தொண்டை ஐயோ கற்பூர்ல போயிடுச்சு. இந்த ஏகாம்பரம் நான் இந்த நாடகத்தை ஆடினா எங்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பேன். அதனால இந்த வேஷத்தை போட்டேன். என்ன மன்னிச்சிருந்தோ மன்னிச்சிருந்தோ. அந்த கிழவன் கைது செய்யறது பத்தாதுன்னு நீ இப்படி என்ன மோசம் பண்ணலான்னு பாக்குறியா? உன்னைக்கு அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. ஏகாம்பரம், இந்த மாதிரி நாடகம் இனிமே நீ போட்டேன்னு வச்சுக்க. 20 வருஷத்துக்கு முன்ன சாணியை பசங்க வரட்டி கட்டி பழச்சிக்கிட்டு இருந்தியே, அந்த பழப்பை மறுபடியும் பழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ஐயா என்ன இது? இதுக்கு முன்னாடி நீ சாணி பேசிட்டு இருந்தியாப்பா? ஆமாம்மா, இப்போ கழுத்த பேசுறேன். கொண்டாடுங்கப்பா. ஏண்டி கிழவி, விஜயா பேசுனது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதாங்க? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. கல்யாண விஷயத்தை பத்தி நாம பேசணும். அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் இருந்துச்சு? முதல்ல அவன் படிப்பு முடிச்சு இந்தியாவுக்கு வரட்டுங்கிற. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா அவன் கிடக்கிறா விட சங்கருக்கு நம்ம கௌரினா ரொம்ப விசல். அவளை தவிர வேற யாரை கட்டிக்குமா? ஓகே, ப்ரொசீட். அப்படியா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. யாருக்கு போன? நம்ம பிள்ளைகிட்ட. அப்பா, மாமா போன் பண்ணிருக்காரு. நம்ம பிள்ளை அமெரிக்காவில இருந்து ஃளைட்ல மாமா போன் பண்ணிருக்காரு. ஃளைட் சர்ன்னு பறந்து வர்றப்போ திடீர்னு அமெரிக்காக்காரனுக்கும் ரஷ்யாக்காரனுக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன செய்யலாம்னு பார்த்தா கீழே சீலச்சுவர் தெரிஞ்சுது. அங்க இறங்கிட்டாங்க. புரியாதவளா இருக்கேடி, அது எல்லைச்சுவர் செம்ம ஸ்ட்ராங். இது கடையில ஃளைட்ல உள்ளவங்களுக்கு பசி எடுத்துது. என்ன செய்யறது? அமெரிக்காக்காரனே அனுப்ப முடியாது, ரஷ்யாக்காரனே அனுப்ப முடியாது. அதனால நம்ம இந்தியன்ஸ ஹெலிகாப்டர்ல அனுப்பி வச்சுட்டாங்க. நல்ல வேலை செஞ்சாங்க. என்னங்க, நீ நம்ம பிள்ளைகிட்ட ஒரு தடவை போன்ல பேசணும். அவசரக்காரி, அந்த இடத்து போன் நம்ம நமக்கு எப்படி தெரியும்? நாம பண்ண முடியாது. அதனாலதான் அம்மா கிட்ட அப்புறமா பேசுறேன் டாடின்னு அவனே போன் பண்ணி சொன்னான். நம்ம சங்கர் எனக்கு பாக்கணும் போல இருக்குங்க. அப்பா, நம்ம பிள்ளை இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாண்டி. ஏற்கனவே அவனை பத்தின கவலையில நீ ரொம்ப அழைச்சு போயிட்டு. என்னங்க, நான் இழைச்சு போயிட்டேனா இல்ல சும்மா இருக்கேனா? அசத்து விட்டுடு. கோடி சும்மா இருங்க. அருமையா கப்சா ஓடுறக்கெல்லாம் இது ஏதோ சிந்துபாத் கதையாக்க இருக்க தவிர நம்புற மாதிரி இல்லை. அதான் தேங்க்ஸ்ரா பேராண்டி. சேவை சாரா குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு. என்னடா இதுக்குள்ள சரக்கே காணும்? பாட்டில் கேட்டீங்க கொடுத்தேன். உங்க வயசுக்கு தண்ணி போடக்கூடாதுங்கிறதுனால பாட்டி அம்மா வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு இப்போ அவங்க வார்த்தையை காப்பாற்றல. என் கவுல என் தங்கம், இந்த பாட்டியம்மா வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கே. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல உனக்கு குடி தேவைப்படுதாயா? அதனாலதான் கிழவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். இப்ப நீ வந்ததாலதான் உள்ள விட்டுருக்கேன். வேலை செய்ய போற சமயத்திலே மூளை கெடுத்துட்டியடி. நம்ம களத்து மேட்டு வயல் என்னாச்சோ, வயல்ல விளைஞ்ச பயிர் என்னாச்சோ, தென்னை மரம் என்னாச்சோ, தென்னை மரத்துக்கு கீழே கல்லு என்னாச்சோ, ஆறு குளம் என்னாச்சோ, அதுல இருக்க மீன் என்னாச்சோ, இதுதானே அவன் கவலை. என் பேரை முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா? ஏன் கிழவி, இனி இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போறேன்டி. போயா பாட்டிமா. அம்மாடியோ கப்புறானே, இவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க. நாம அப்படி சண்டை போட்டக்கூடாது. சரிங்க. என்னப்பா இது? வெறி நாய் தோத்துட்டு வர மாதிரி இப்படி ஓடி வர? வெறி நாய்க்கு தான் கடன் கொடுத்த வெறி நாய்க்கு. வெறி நாய்க்கு எங்கேயாவது கடன் கொடுக்குமா? கடன் கொடுத்து உங்க வந்து கேட்டா எங்க அப்பா அலகாபாத் பேங்க்ல பணம் கொண்டு வரதுக்கு ஹைதராபாத் போயிருக்காரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வருவாருன்னு சொல்லுங்க. சொன்னா உன் பாபா அமெரிக்கால அடுத்த நாளே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சத்தியமா ஏமாத்தி ஏகாம்பரம் ஒரு புடி யானி
எங்களை இப்படி சுத்த வைக்கிறீங்க. நீங்க தானே அந்த வெறி நாய்ங்க? கடன் கொடுத்தவங்க. ஆமா, கொடுத்தவன் திருப்பதி மொட்டைன்னு சொன்னா வாங்குறவன் அடிச்சா மொட்டைங்கிற கதையா எங்க குழப்பம் மாறிடுச்சு. நம்மள்கிட்ட விளையாடுறான் அவன். எங்க அப்பா? எங்க அப்பா அலகாபாத் பேங்க்ல இருந்து பணம் வாங்கிட்டு வரதுக்காக ஹைதராபாத் போயிருக்காரு. நீ ஜோர கதை விடுற. நான் ஒண்ணு கதை விடல நமக்கு. எங்க அப்பா தான் என்ன இப்படி சொல்ல சொன்னாரு. சமத்து கொள்ளுமா அப்படின்னா அவன் எங்கதான் எங்கோ ஒரு மூலையில ஒழிஞ்சு இருக்கும். மூலையில ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு கீழே ஒழிஞ்சிட்டு இருக்காரு. நாகினி நாகினி மோகினி. அரே ஏமாத்தி ஏகாம்பர் எங்க? அந்த மொள்ள மாதிரி எங்க ஒழிஞ்சிருக்கான்? இதெல்லாம் பார்த்தா இங்க என்னமோ நடந்திருக்கும் போல இருக்கு. அரே போசாரி மாமா, ஏமாத்தி ஏகாம்பருக்கு என்னாச்சு? முகத்தை காட்டி ஏகாம்பரம் என்ன ஏகாம்பரத்தோட மூச்சு இப்படி ஆயிடுச்சு. பார்த்தவங்களுக்கும் இந்த காத்து பட்டவங்களுக்கும் இதை பத்தி கேட்டவங்களுக்கும் மகா தோஷம். ஒரே வாரத்துக்குள்ள மோகினி போய் அடைஞ்சு முத்தம் கட்டி செத்துருவாங்க. என்ன அது? அதுக்குள்ள கண்ணு செவந்து போச்சு. கண்ணு செவந்து பண்ண மட்டும் இல்ல, உடம்பு சுடங்கி போச்சு. இந்த தோஷத்துக்கு நிவாரணம் கிடைக்கணும்னா ஆளுக்கு 500 ரூபாய் தந்து பாவ பரிகாரம் செஞ்சே தீரணும். வட்டி தரீங்க? வட்டினா நம்ம தர்றோம். இந்த மாதிரி ஒரு சமரியை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. நம்மளுக்கு கடனும் கொடுத்துட்டு நம்மளுக்கு பட்டியும் கொடுக்குறான். இந்தா கோவிந்தா கோவிந்தா. உன் பேரு ஏமாத்தி ஏகாம்பரம் இல்ல, திருப்பதி உண்டியல். ஓடுறதை தவிர எடுக்கவே முடியலையா? வலிக்கு வந்த நாட்டம் உதறான். ஏகாம்பரம் அப்ப என்னோட பணம் அதை கட்டிப்பாடை விட்டு உடனே பணம் கிடைக்கும். எனக்கு இந்த கிராமத்துல கிடைக்கிற சந்தோஷம் சிட்டில கிடைக்கிறது. அதனால தானடா சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் எப்ப லீவ் விட்டாலும் உடனே இங்க ஓடி வந்துடுற. அம்மாவோட தொலை தாங்க முடியாம அனுப்பி பண்ண தவிர எனக்கு இந்த படிக்கிறதுல இஷ்டமே இல்லை. நான் எவ்வளவு சந்தோஷத்தை பயன்படுத்திருக்கேங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சது. அதனால்தான் அவருக்கு அதுக்கு நேரம் இங்க வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சாடா. நீயா இப்படி செஞ்சேன்? ஏற்கனவே உங்க அம்மா கோவக்காரி, உங்க அப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. உங்க கிழவா நீயாவது போன் பண்ணி சொல்லாத. கொடி மூழ்கி போயிடும். பாட்டுமா டாடி தான் அம்மா கிட்ட சொல்லாதுன்னு நீங்க நினைக்கலாம். நான் இந்தியாவுக்கு வந்தது எங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்படியே உங்க பாத்தா புத்திதான். சரி சரி, மூஞ்சியை கழுவிட்டு வாங்க, காஃபி சாப்பிடலாம். ஓடி வர்றோம். வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம். உனக்கு தெரியல, சின்ன வயசுல இருந்து நான் கோயிலுக்கு வர மாட்டேன். ஏன் இன்னும் சாமி மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இங்க பார்க்க வரும் கண்ணுக்கு தென்படுற ஒவ்வொரு பொருளையும் நம்புவேன். கண்ணுக்கு தென்படாத அந்த ஆண்டுகளையும் தெரியாத ஒரு சக்தியையும் நான் எப்படி நம்புறேன்? இந்த பூமியை நம்புவேன், அந்த மரத்தை நம்புவேன், ஆகிரயத்தை நம்புவேன், என்ன நம்புவேன், உன்னை நம்புவேன். நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறதான உன் நம்பிக்கையை நான் என்னைக்கும் தடுக்க மாட்டேன். நீ சந்தோஷமா துர்கம்மா கிட்ட போய் எவ்வளவு நேரம் வேணாலும் கூப்பிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சரி. அம்மா துர்கையம்மா, என் மாமா வரலையே நீ கோபப்படுறாத. என் மாமா சார்பாவும் ஏன் சார்பாவும் நானே உன்னை கும்பிட்டுக்கிறேன். எப்படியாவது என் மாமாவை நீயே உன்னை நம்புற மாதிரி செய். என் மாமா காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் வரேன். ஞாபகம் இருக்க மாமா, நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ என் பேரை நீங்களும் உங்க பேரை நானும் இந்த மரத்துல செதுக்கினப்போ அந்த பச்சை குத்துற ஆள் வந்து மரத்துல எதுக்கு தாயி கை மேல பச்சை குத்திக்கிட்டா நிரந்தரமா இருக்குன்னு சொன்னானே, ஞாபகம் இருக்கா? நீங்க மரத்துல பேர எதுக்குன்னா பத்தாது, உங்க கையில பேர பச்சை குத்திக்கிட்டீங்கன்னா காலம் பூரா அழியாம இருக்கும் தாய். ஆமா, சோடி புறா கணக்கா சொல்லிக்கிறீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு கௌரி, என் மாமா பேரு சங்கர். என் கையில என் மாமா பேரு குத்துங்க, என் கையில கௌரி பேர் குத்துங்க. தூக்கம் வருது, அந்த போது எடுத்து கொடுமா. என்னப்பா இது, படுக்கிறப்பயாவது ஹெல்மெட் எடுத்து வச்சுட்டு படுக்க கூடாதா? கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி உங்க அப்பனுக்கு இந்த ஹெல்மெட் தாமா கவசம். அது சரி, இப்ப கடைக்கார எவன் வர போறாங்க? நீ தான் ஒரு வாரம் ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. உண்மைதாமா, ஆனா அவங்க நம்ப வேண்டாம். ஏதாவது ஒரு ஜன்னல் ஓட்ட வழியா என் ஃபேஸ பாத்துட்டாங்கன்னு வச்சுக்க, என் ஹெட் பிரேக் ஆகி செத்துருவேன். என்ன நீ செத்து போயிடுவியா? சாக மாட்டேமா, சாக மாட்டேன். இந்த அப்பா மேல என்ன பாசம் உனக்கு? பாசம் ஒண்ணும் இல்ல. நீ செத்து போயிட்டா எனக்கு அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க?
ஓகே கையால செஞ்சு வச்சே செத்துற முதல்ல போய் கொடு சரி நான் அடோ கவுட்ல பார்த்துக்கிறேன் அம்மா உங்க அத்தை கிட்ட கேட்டு ஒரு காபி கடை வாங்கிட்டு வாமா. எதுக்கு ஒதுக்குறீங்க? ஒரு சின்ன பையன் இப்படி ஒதுக்குறாங்களா? என்ன இது என்ன இது என்னங்க இது உங்க பொண்ணு என் பக்கத்துல படுத்திருக்குது. என் பொண்ணு உன் பக்கத்தை படுக்கணும் முண்டோம் நீதான் என் பொண்ணு பக்கத்தை படுத்திருக்க. என்ன பாச்சு நம்ம குடி முழுகி போச்சு குடி முழுகி போச்சு பாவம். இனிமே இவனுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நடு ராத்திரி தூக்க கலக்கத்துல உங்க பொண்ணு பக்கத்துல வந்து படுத்திருந்தேன். என்ன பண்ணிச்சிருக்க? அந்த பாவாடையாவது குடுறா. என்ன மூடுங்க. ஹலோ டாரி. என்னப்பா? அந்த ஹெல்மெட் பையன் இருக்கான்ல அவன் மருமகள் எப்படி இருக்கா? உங்களை ரொம்ப கேட்டதா சொன்ன. ஆமா தாத்தாவும் பாட்டிமா என்ன சொல்றாங்க? எப்பவும் உங்களை பத்தி பேசுறேன் பெரியவங்க இல்லையாடா? அவங்கடி நீ சொன்ன ஒரு விஷயத்த அவன்கிட்ட எப்படி மேனேஜ் பண்ணி? பிரமாதமா மேனேஜ் பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குல்லடா. ஏம்மா பையன் மேல உள்ள கவலையில எழுச்சு போயிட்டியம்மான்னு. அதுக்கு அவ நான் எழுச்சு போயிட்டேனா இல்ல சும்மா ஆயிட்டேனான்னு கேட்டா. மொத்தத்துல நீ அசத்து விட்டேன்னு அவ்வளவுதான். ஆள் அப்படியே உருகி போயிட்டா. நீங்க உங்க பிள்ளைய வச்சு நாடகாடி என்ன பைத்தியக்காரி ஆக்குறீங்களா? நீங்க இப்பவே அவனை ஒரு வழி பண்ணுங்க. அம்மாடே கொஞ்சம் நில்லுமா. பாவி நீ சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியாடா? நம்ம பேஸ் கணக்கு கொடுத்தவருக்கு தெரியாது. பச்சா திட்டத்துல நம்ம தாண்டக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன டவுட். எவ்வளவு கறிக்கட்டையா எப்படிடா பிறந்த? ஐயா இது பெரிய விஷயமா? வெரி சிம்பிள். எதுக்கு நட்டினா கீழே உட்காந்து சொல்லுடா. சரி இந்த தமிழ்நாட்டுல பவர் கட் இருக்குதுல்ல. நான் எங்க அம்மா வவுத்த விட்டு வெளியே வர்றப்ப கரெக்டா கரண்ட் போயிடுச்சான். கரண்ட் போனா எங்கேயும் இருட்டா இருக்கும்ல. அதனால நான் இருட்டு கணக்கா கருப்பா பாருங்க. அது சரியா எனக்கு ஒரு பெரிய டவுட். என்னடா? எல்லாரும் ரோட்ல ஸ்கூட்டர் மேலே மோட்டர் சைக்கிள் உட்காந்து போகும்போது தான் இந்த இரும்பு சட்டையை மாட்டிப்பாங்க. பின்ன நீங்க எதுக்கு நடந்து போகும்போது இதை மாட்டிட்டு வச்சுறீங்க? அடே பைத்தியக்காரா, நாம போய் வண்டியை மோதினாலும் வண்டி வந்து நம்மள மோதினாலும் அடிபடுறது யாருக்குடா? வண்டிக்குதான். தலைக்குதான். அதனாலதான் ஹெல்மெட் மாட்டிக்கிறேன்டா முண்டா. எதுக்குன்னு சொல்லட்டா? பணம் கடன் கொடுத்தவங்க கிட்ட மாட்டிக்காம இருக்கட்டா ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு சுத்துறாங்க. போய் போய் இந்த கருவாய் முன்னாடி அவமானப்படுத்து. நான் இப்ப போய் கிணத்துல வந்து ஏமா தாய பறி கொடுத்த உனக்கு தந்தையும் பறி கொடுத்துருங்கிற பயமா? அதெல்லாம் இல்ல. நீ போய் கிணத்துல விழுந்துட்டா பவக்கள் எல்லாம் சொத்து போயிடும். தகப்பா செத்தாலும் பரவாயில்ல, தரக்கலை செத்து போன அழகியா அது இல்ல மாமா. மிஸ்டர் மோகன்ராஜ், நீங்க தேவையில்லாம அனாவசியமா கவலைப்படுறீங்க. சங்கர் கிட்ட அந்த மாதிரி எந்தவித அறிகுறியும் இல்ல. அது இல்லைங்க டாக்டர், ராத்திரி அவன் நடவடிக்கை பார்த்து நானே பயந்துட்டேன். ஓகே, எதுக்கு ஒண்ணு செய்யலாம். என் ஃப்ரெண்டு சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட நான் பேசுறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் நடந்த விஷயம் எதையும் சங்கர் கிட்ட சொல்லாதீங்க. ஓகே ஓகே பாருங்க. நான் அப்பவே சொன்ன தங்கச்சிமா, அவ
அவங்க ஜாதகம் சேராது, ஃபியூச்சர் மோசமா இருக்குன்னு சொன்னல. அதே என் பொண்ணை கட்டி வச்சிருந்தா சும்மா சொன்ன பிறந்துச்சுனாக்க. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ண விஷயம் தான் இது. அவங்க ஜாதகத்தை பத்தி இப்ப நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க முதல் ஜோரா பட்டிக்காட்டுல வைக்கலாம்னு சொல்லி கேட்காம பட்டணத்துக்கு அழைச்சிட்டு வந்தீங்க. உங்களுக்கு இந்த வீட்லயாவது அதை வச்சீங்களா? இப்படியோ ஊரு பள்ளியில தோட்டத்துல வச்சீங்க. என்ன பாட்டி இது? இதெல்லாம் மூணு வந்துக்க உனக்கு தெரியாதையா? அப்பெல்லாம் கல்யாணம் ஆன 16 நாள் வரைக்கும் ஊரை மட்டும் இல்ல, வீட்டு வாசல் கூட தாண்ட விட மாட்டாங்க. நீ அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்ததுனால உனக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்காது. ஏதாவது நடக்கூடாது நடக்கிறப்பதான் நாம நாளையே யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம்னு சொல்லி கேட்காம இந்த சனியில என் பொண்ணு தலையில கட்டினீங்க. இது கொஞ்சம் குறைச்சல. என் தூக்கத்தை கருத்து தொலை இல்லாம என்ன கண்டத்துல குத்துருக்கான். என்ன தம்பி செஞ்சான்? நானும் உங்க பக்கத்துல வந்து படுத்தான். நீங்க நான் உங்க பக்கத்துல படுத்தீங்க. ஏன் இப்படி அத்தராத்துல கத்துற? என்ன குத்துறாங்க? ஏன் என்ன குத்துற? அது சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இவன் என் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டாங்க. ஓ அதான் இவங்க தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குடே. நீ வெளியே போய் படுப்போம். போறீங்க. இத பாருங்க, அத்தராத்துல தூக்கத்துல தெரியாம வந்து உங்க பக்கத்துல பார்த்து மன்னிச்சிருங்க. போடா போ. யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா வீடு இதை போய் பெருசா பேசுறீங்க. நீங்க என் பக்கத்துல படுத்திருந்தா அவைய வரலாம். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு எனக்கு ஒத்து வராது. வியாபாரமா ஒத்து வரலங்கிறதுக்கு நம்ம இது காதல் கீதம். நீ மூணு சொன்னா என் உடம்பு ஒரே வைக்க, உன் மனசு கரைய வைக்க. உன்னை பிடிக்கணும்னு சொல்லி கேட்க மாட்டியா? சரியா போச்சு. கண்ணி பொண்ணு இந்த அளவுக்கு பச்சையா உங்ககிட்ட வந்து கேட்டும் கரைய மாட்டேங்கிறிய. அசல் உனக்கு மனசு இல்லையா? உன்ன மாதிரி பொண்ணு பேசுறதுக்கு கரைஞ்சு போறதுக்கு என் மனசு ஒண்ணு ஐஸ்கிரீம் இல்ல. அப்போ ஒரு வேலை செய், உன் மனசை வாங்கிடுற, விலையை சொல்லு. மனசை விலைக்கு வாங்க முடியாது. இத சொல்றதுக்கு ஆம்பளைங்களுக்கு தகுதி கிடையாது. மனமேடையில நீங்க வரதட்சணைக்கு வைக்கப்படுறவங்க தானே. அதுல முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு ரேட்டு, அணைச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, மெட்டி போடுறதுக்கு ஒரு ரேட்டு சொன்னா ஹோல்சேலா நானே வாங்கிடுறேன். மூடு வாய. நான் கல்யாணம் பண்ணி போறது என் மொத்தம் உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச விடாது. அது எங்க கிடைக்கும்னு சொன்னா கிலோ கணக்குல வாங்கிட்டு வரேன். லவ் பண்றதுக்கு வைக்கப்பட்டா இந்த வாழ்க்கை எடுத்துப்பா. நீ ஒரு தடவை என்ன லவ் பண்றேன்னு சொன்னு வச்சுக்கோ, கொடைக்கானலே வெறுக்கிறோம். இந்த உலகத்துல யாரும் செஞ்சிருக்காத அளவுக்கு ஆடம்பரமா எங்க டாடி நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அடுத்ததா நாம 2 பேரும் ஹனிமூனுக்கு போய் கட்டி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சொன்னா ரொம்ப செக்ஸியா இருக்கும். சென்சார் கட்டு. சங்கர், சங்கர். Mr. McGovern, please come to the railway station. ஹலோ, ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. அவ்வளவுதானா? வேற என்ன வேணும்? எனக்கு ஞாபகார்த்தமா ஒண்ணு தந்தீங்கன்னா அப்பா கொடைக்கானல் வேர்க்கலாம். வைத்தியம் மாதிரி பேசுறேன். ஆனா நீ 3 வார்த்தை என்கிட்ட சொல்லணும். அதான் ஐ லவ் யூ. அது இந்த ஜென்மத்தில் நடக்காத விஷயம். இந்த ஜென்மத்திலே நடக்கணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இது யார் போன்? நோ ப்ராப்ளம். கொஞ்ச நேரத்துக்கு இதே பெட்ரூம்ல நினைச்சுக்கலாம். நீ ஒரு தடவை ஒன்னுதான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ வர்ற வரைக்கும் நான் அதே ஞாபகத்துல இருப்பேன். சொல்ல முடியாது. ஒரே முடிவுதான். சூசைட், தற்கொலைன்னு தமிழ்ல சொல்வாங்க. ரியல் பெஸ்ட் ஆஃப் லக். ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்றேன். தேவையில்லை. முகூர்த்தம் ஸ்பாட்
Try it. Good luck. சங்கர உள்ள தூக்கிட்டு போங்க. கொஞ்சம் புரிய வீரபாண்டி ஐயா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கரை நிம்மதியா ஓய்வெடுக்க விடுங்க. பூத பிரேத பிசாச எஜகர்ண கோகர்ண டக்கு டமார வித்தைகளை கற்றுத் தேர்ந்த ஒரு பயங்கரமான மந்திரவாதியோட பிரயோகம் இது. யா சண்டி மதுகைத பாதிதலனி, யா மகிஷோ மூலினி, யா தும்ரேக்ஷண சண்ட முந்தமதனி, யா ரக்த பீஜாட்சணி, சக்தி சும்பவி சும்ப தைச்சதலனி, யா சித்தி சாத்ரீஸ்வரா, சா தேவி நமகோட்டி மூர்த்தி சகிதா, மாம் பாத்து விஸ்வேஸ்வரி. ஓ அண்ணனுக்கு வாரிசு இல்ல, பொண்டாட்டியும் போய் சேர்ந்துட்டா. ஆஸ்தி எல்லாம் உன் கைக்கு வரணும். அதுக்கு தான் வந்திருக்கல. ஆமா சுவாமி. வர்ற அமாவாசை அன்னைக்கு உங்க அண்ணன் சக்தி இழந்து போயிடும். தெரியாத வியாதி அவனை தொத்திக்கும். எந்த வைத்திய சாஸ்திரத்துக்கும் புரியாம யாரும் சந்தேகப்படாத விதத்துல ரத்தம் கட்டி செத்துருவான். அது நடந்தா உனக்கு எவ்வளவு ஆஸ்தி கிடைக்கும் தெரியுமா? 1 கோடி கிடைக்கும் சார். 5 கோடிடம் முட்டாள். ஏமாத்தலான்னு பார்த்த வர அமாவாசை அன்னைக்கு உன் அண்ணனுக்கு பதிலா நீ ரத்தம் கட்டி செத்துருவ. மன்னிச்சிருங்க சுவாமி, தப்பா சொல்லிட்டேன். தெய்வத்தோட விளையாடு, தேவதைகளோட விளையாடு. ஆனா இந்த மகாசக்தி முன்னாடி எவனும் விளையாடக்கூடாது. அதுல பாதி பங்கு என்கிட்ட கொடுத்துரு. மந்திர பிரயோகத்தை ஆரம்பிக்கிறேன். சரிங்க சுவாமி. ஒழிஞ்சது. ஆஸ்தி எனக்குதான். சுவாமி, உங்களை பார்க்கறதுக்காக சிவசக்தி வந்திருக்கிறாரு. ஓ சிவசக்தி, சௌக்கியமா இருக்கியா? நம்ம குருவோட ஆசீர்வாத பலத்தால எல்லா நலத்தோடையும் நான் நல்லா இருக்கேன். ஏன் இப்படி வெளியே நின்றுட்டேன்? தேவாலயத்துக்குள்ளேயும் ஆசிரமத்துக்குள்ளேயும் நுழையறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க, அனுமதி கேட்க மாட்டாங்க. அப்படின்னா இது ஒரு வீடு. என்னதான் அவசியம் இருந்தாலும் அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது. நீ என் சிநேகிதனாச்ச, உள்ளவா. சந்தோஷம். சகல சௌகரியங்களையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். பார்க்கறதுக்கு வீடு ரொம்ப அழகா இருக்கு. வாஸ்து தோஷத்தை தவிர. வாஸ்து, நான் தான் வாஸ்து. நான் என்ன நினைச்சாலும் அதுதான் வாஸ்து. அங்கதான் நீ தப்பு பண்ற. வாஸ்து வாஸ்தவம். மனையடி சாஸ்திரம் தப்பாச்சுன்னா கிரக சாஸ்திரம் தப்பாயிடும் சொல்லுவாங்க. கிரக சாஸ்திரத்தை மாத்திர எனக்கு வாஸ்து தப்பாயிடுமா? பலசாலியா இருந்தாலும் எப்போது ஒரு தடவை அடி சறுக்கிறது சகஜம். சிவசக்தி, இப்போ சிநேகிதனா
மனுஷனா என்ன பார்த்து பேச வந்திருக்கியா இல்ல நீ நடக்கிற வழி தப்புன்னு எச்சரிக்கிறதுக்காக வந்திருக்கேன்? நீ அவ்வளவு பெரிய மனுஷனாயிட்டியா? இங்க பாரு மகாசக்தி, எதிரில புகழ்ந்து பின்னால நம்மளை திட்டுறவன் விரோதி, எதிரில திட்டி வழிகாட்டி பின்னால நம்மளை பாராட்டுறவன் நண்பன். தாய், தந்தை, குரு, நண்பன், தெய்வம் எல்லாருமே நம்ம குருதேவர் நமக்கு வித்தைகளையும் புத்திகளையும் போதிச்சு நம்ம வாழ்க்கையை இந்த உலக நலவுக்காக மட்டும் அர்ப்பணிக்கணும்னு சொன்னார். நம்மளை பெற்றவங்க நமக்கு என்ன பேர் வச்சாங்களோ தெரியாது. ஆனா நம்ம குருதேவர் தன்னுடைய சர்வ சக்திகளையும் நமக்கு தாரி வார்த்து கொடுத்து உனக்கு மகாசக்தின்னு எனக்கு சிவசக்தின்னு பேர் வச்சார். பணத்துக்காக அந்த சக்திகளை ஒரு ஆயுதமா மாத்தி ஏன் நிகழ்நியாயம் பண்ற சிவசக்தி? ஏன் இந்த கொடுமை? அந்த இளஞ்சோடி வாழ்க்கையில ஏன் நெருப்பள்ளி கொற்ற? கல்யாணமாக்கி இன்னும் தாலி மஞ்சள் கூட காயாத அந்த கௌரவோட வாழ்க்கையை ஏன் நாசம் பண்றேன்? ஒரு பாவமரியாத சங்கரை ஏன் தண்டிக்கிறேன், சித்திரவதை பண்றேன்? சங்கர்! சிவசக்தி, அந்த பேரை சொல்லாத. அங்க பாரு, அங்க பாரு. சங்கர், எப்படி இருக்கு என் ஸ்பாட்? காதலர்கள் சந்திப்பது லவ் ஸ்பாட்ல, அமர காதலர்கள் சந்திப்பது டெத் ஸ்பாட்ல. உன்னால எனக்கு லவ் ஸ்பாட் தர முடியல, அதனால நான் இந்த இடத்தை டெத் ஸ்பாட் ஆக்கிட்டேன். How is it? How is my taste? I'm going to die. Please wish me. Please bless me. Thank you. Bye. சங்கர் ஆத்மாவோட எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. ஆசைகளை எல்லாம் நிராசையாக்கி பாடக்கட்டி சுடுகாட்டுக்கு இலக்கை எல்லாம் அனுப்பிட்டான் அந்த சங்கர். ஆசை உள்ளது உண்மை, ஆனா ஆசையே வாழ்க்கை இல்லை. அது தீய ஆசையா மாறக்கூடாது. தீரக்கூடிய ஆசையா இருந்தா மரணத்தின் போது ஜீவாத்மாவிலிருந்து பரமாத்மா பிரிஞ்சு அந்த பரமேஸ்வரனோட சன்னதியை போய் சேரும். அதான் மனித வாழ்க்கைக்கு ஒரு சுபமான முடிவு. ஆனா தீராத ஆசைகளை சுமந்துவிட்டு மனுஷன் முட்டாள்தனமா நடந்தார். ஜீவாத்மாவிலிருந்து பிரிகிற பரமாத்மா தன்னுடைய தகுதி இழந்து பிரேத ஆத்மாவா மாறி போயிடும். அது தீராத ஆசைகளோட அலைபாய்ந்து கோபத்தின் உருவமா மாறி பழிவாங்கிற எண்ணத்தோட மனுஷங்களை பிடிச்சு துன்புறுத்தும். அதான் இன்னைக்கு உன் மகளோட நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சங்கர். அதனாலதான் சமாதியில இருந்த என் மகளோட ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்து பிரேதாத்மாவை நான் எழுப்பணும். முதலிரவு அன்னைக்கு கௌரியும் சங்கரும் சேர்ற சமயத்துல என் சக்தியை பிரயோகிச்சு அவங்க உடல் ரீதியா சேரக்கூடாது, நிம்மதியா வாழக்கூடாது. 3 முடிச்சு போட்டு ஒன்னா சேர்ந்தாலும் இந்த மகாசக்தி அவங்கள பிரிக்காம விடமாட்டா. பைத்தியக்காரன், செத்து போன உன் பொண்ணை நினைச்சு எதுக்கடா ஆத்திரப்படுறேன்? உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சுப்பார். ஏன் பொண்ணு ஏன் சுயநலம்? இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்க, எங்க போனா உன் பொண்டாட்டி? என்னானா ஒரு ரத்தத்தை பங்கு போட்டு பிறந்த உன் மகன், அது அவங்களோட பாவை இல்லை, நீ வாங்கின பெரிய சாபம். தெய்வ சிந்தனையோட காம குரோத மதம் ஆச்சரியங்களை ஜெயிச்சு உலக நன்மைக்காக பாடுபடுறவங்களுக்கு குருதேவருடைய ஆசியும் துர்க்கை அம்மனோட அருளும் எப்பவும் இருக்கும். ஆனா நீ உன் நல்ல சக்தியை சூரிய சக்தியா மாத்தி மனுஷங்களோட காலையும் கையையும் முடக்கி அவங்க உயிரோட விளையாடு. அவங்க கண்ணீர் சாபமா மாறி உன் பொண்ணை பலி வாங்கிடுச்சு. உன்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. உன் சிதைக்கு நீயே நெருப்பு வளர்க்கிற. உனக்கு அழிவு நிச்சயம்.
தெரியாம உன் பக்கத்துல படுத்ததுக்கே உனக்கு இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகல. நீயே போய் அவன் பக்கம் படுத்ததுனால இந்த ஜென்மத்தோட கல்யாணம் ஆகுமா? புருஷன் பக்கத்துல படுக்கிறது தப்பா இல்ல? நான் தான் நடு ராத்திரில நான் தூக்கத்துல விடிய விடிய உங்க பொண்ணு பக்கத்துல படுத்திருந்ததால உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, அதனால வருத்தப்பட்டு நானே தாலி கட்டிட்டான். தாளிச்சிட்டான். என்ன மாதிரி என்னாச்சு? சுவாமி, கொடுக்க தயாரா இருக்கு. என் மாமா எப்படியாவது தங்க தெரிவிக்கிறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் சொல்றாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? பைத்தியக்காரி, துர்க்கையம்மனுடைய அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணம் இருக்கணும். உன்னாலதான் சங்கர் இன்னும் உயிரோடு இருக்கான். சொல்ல போனா உன்னாலதான் அந்த வீடு இன்னும் வீடா இருக்கு. நீ அந்த வீட்டுல அடி எடுத்து வச்சிருக்கலன்னா இந்நேரம் அந்த வீடு சுடுகாடா மாறி போயிருக்கும். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்புதான். அந்த தேவியும் சங்கரை விரும்பினார். தன்னுடைய ஆசை நிறைவேறாம போறதால தனக்கு கிடைக்காத சங்கர் உனக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால தான் உங்க 2 பேரையும் பிரிச்சு சங்கரை தன்னோட அழைச்சிட்டு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது சுவாமி. எனக்கு மாங்கல்யம் பிச்சை போடுது. என் மகன் இல்லாம நான் வாழ முடியாது. ஆமா கௌரி, தன்னை நம்புற பக்திக்கு அந்த துர்க்கையம்மன் சோதனை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர அநியாயம் மட்டும் செய்ய மாட்டாமா. இது சத்தியம். உன் புருஷ உயிருக்கு நான் பாதுகாவலா இருந்து என் சக்திகளை தார வாத்து உன் மாங்கல்யத்தை காப்பாற்ற. கூஷ்மாண்டா வைரவாதயா या देवी सर्वभूतेषु विष्णुमायेति संस्थिता या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो दुर्गाय नमः नमो दुर्गाय नमः नमो दुर्गाय नमः இந்த கட்டிக்கை விக்கலைனா யாருங்க? அறிவு கட்டவங்க. 12 மணி 1 நிமிஷம் 30 வினாடி. ஊருக்கு வடக்கே உள்ள உச்சிமேட்டுக்கு கிழக்கு பக்கத்துல 2 அடி சதுரத்துக்கு 3 அடி ஆழத்துக்கு குழிய தோண்டி இத அந்த குழியில வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு திரும்பி பார்க்காம கோழி கூபுரத்துக்குள்ள வீடு வந்து சேரணும். நான் சொன்னபடி செய்யல.
நமோ துர்காய நமக. அந்த சிவசக்தி என் பொண்ணை அடைச்சு வச்சிருக்க. நீ ஆடி பாடி அவங்கள மயங்க வச்சு என் பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு பொண்ணா பெற்ற ஒன்று போல விடுறா.